யூரின் போகும்பொழுது எரிச்சல், சொட்டு சொட்டாக போகிறது, போக முடியாமல் கஷ்டமாக இருக்குது. இப்படிலாம் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்னால் இந்த யூரின் போகிறதுல இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். இந்த இன்ஃபெக்ஷன்லாம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியை சாப்பிடணும். 3 லிட்டர் தண்ணியே மடங்குன்னு சாப்பிட்டு இருக்க முடியுமா? அதனால் தண்ணியும் நிறைய சாப்பிடணும். அதோட கூட மோர், ஜூஸு, சூப்பு, இளநீர், ரசம், மோர் இப்படியும் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி வயிற்றில் போகிற மாதிரி கண்டிப்பாக செய்யணும். அது தவிர திரிபலா சூர்ணம்னு விற்கிறது. அந்த திரிபலா சூர்ணத்தை 1/2 ஸ்பூன் சுடு தண்ணியில் போட்டு குடிச்சுட்டு வரலாம். எலுமிச்சம்பழத்தினா பிழிஞ்சு ஜூஸ் பண்ணி அந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் சாப்பிட்டோம்னா எரிச்சல் இல்லாமல் யூரின் ஜல்லுன்னு போகும். வெங்காயம் நல்லா வதக்கி விளக்கெண்ணெயில் வதக்கலாம், இல்லை வெறும் எண்ணெயில் கூட வதக்கி அதை சாப்பிட்டு வந்தால் கூட அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் நீங்கும். பூண்டு தொக்கு, பூண்டு தொகையல் இதுங்கெல்லாமும் நிறைய அந்த மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த யூரின் போச்சு எரிச்சல் இது எல்லாத்தையும் நல்லா நீக்கும்.